பிள்ளைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு அனுகூலம் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடலை கேட்பது விசேஷம். 40, 59, 75. ஏன்னா கேது 5ஆம் இடத்துக்கு வராரு. பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாடல் 40, 59, 75 அப்படி சொன்னால் 3 நிமிஷத்தில் சொல்லு. இதெல்லாம் நமக்கு பலம் கொடுக்குறது. நிறைய பாடல் இருக்கும். அனுமனுக்காக, செவ்வாய்க்காக, சுப்பிரமணிய புஜங்கம், மந்த புஜங்கம் எல்லாம் இருக்கும். கணபதி காயத்ரி ஒன்று கண்டிப்பாக கேட்கணும். அனுமன் சாலிசா கேட்கணும். இதுதான் மேஷத்துக்கு பெரிய வெட்டு. புரியுதா? ஆக மொத்தத்தில் சனிப்பெயர்ச்சியில் காலையில் எழுந்தவுடன் ஒரு விளக்கேற்று, அது குளிக்கிறீங்க குளிக்கலாம் எனக்கு வேணாம், எழுந்து விளக்கேற்றுறது, ஒரு ஆயில் புல்லிங் பண்ணுறது, 20 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணுறச்ச பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலக விஷயங்களை படிக்கிற பேப்பரில் படிச்சிருங்க. அப்புறமா ஜம்முன்னு உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஆரம்பிக்கக்கூடிய பொழுது மேஷத்திற்கு விசேஷமாக அமைப்பு இருக்கும். நீங்கள் தெம்பாக சொல்லலாம், 7.5 சனியில் நான் நிறைய சாதிச்சேன்னு எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும்.